பாட்டு 8:7 இப்படியாக இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிழ்க்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளையெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஆமாங்க, இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டான உறவு ஒன்றாக இருக்கும் பொழுது, உறவு நெருக்கமாக இருக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பேசினாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் அதை கவனிக்க முடியும், அதை கேட்க முடியும், அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த உங்களால் முடியுங்க. உங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டான உறவு நீங்கள் அவரோட ஒன்றாக இருக்கும் பொழுது, உங்களுடைய இருதயம் அவரை இறுக பற்றி கொள்ளும் பொழுது, உங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் உண்டான உறவு ஒருபோதும் உறங்காதுங்க. நீங்கள் நினச்சாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் அவர் அதை செய்து முடிப்பார். அவர் உங்களை பார்த்து சொல்லுவார், நான் பேச நினைப்பதை நீ பேசுவாய். அவர் செய்ய நினைப்பதை உங்கள் மூலியமாக அவர் செய்து முடிப்பார். எப்போன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டான உறவு நெருக்கமாக இருக்கும் பொழுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இயேசுவே, நீர் என் வாழ்க்கையில் கையை பிடித்து நடத்தி செல்லுங்க, உங்களால் மட்டும்தான் எனக்கு நன்மை செய்ய முடியும். நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும். God bless you. உன்னத பாட்டு 8